அன்பு வணக்கம். நான் உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். அரசியல் சமூக பொருளாதார இயங்குதளத்துல மானுட இனத்தின் மணிமகுடம்னு ஜனநாயகத்தை சொல்லலாம். அதாவது மக்களாட்சியை சொல்லலாம். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துகிற இந்த மக்களாட்சியில அதிகாரம் அரசியல்வாதிகளின் கைகளுக்கு வருகிற போது அங்கே அதிகாரம் துளிர்விட ஆரம்பிக்கிறது. இந்த அதிகாரம் காலப்போக்குல சர்வாதிகாரமா மாறி இன்றைக்கு நாட்டில் பல இடங்களில் சர்வாதிகார போக்குகள் நிலைத்திருப்பதை நம்மால பார்க்க முடியும். அப்படி ஒரு சர்வாதிகாரத்தனம், தேசப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, சாதிப்பற்றெல்லாம் கண் சிமிட்டும் நேரத்துல பாசிசமா மாறி சர்வாதிகார போக்குல இந்திய இறையாண்மையையும் மக்களாட்சியினுடைய அடிப்படை தத்துவத்தையும் கோர தாண்டவமாக்கி சின்னாபின்னமாக்குகிற ஒரு சூழ்நிலையில இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஜனநாயக இயக்கமும் மக்கள் சக்திகளும் அரசியல் இயக்கங்களும் புது ரத்தத்தை பாய்ச்சி கொண்டு சர்வாதிகாரத்திற்கு எதிராக சவால் விட ஒரு நாளும் தயங்கியதே இல்லை. ஆனாலும் இந்த சர்வாதிகார போக்கு காலப்போக்கில் ஹிட்லர், முசோலினி தொடங்கி உலகத்தின் எல்லா மூலைகளிலும் ஒன்றை மட்டும் நமக்கு சொல்லுகிறது: வரலாற்றில் நீண்ட நெடிய காலம் சர்வாதிகாரம் ஆட்சி கட்டிலில் இருக்க முடியாது. அந்த சர்வாதிகாரத்தை கூண்டிலிருந்து அகற்ற மக்களாட்சி தத்துவம் தான் பயன்படும் என்கிற ஒன்றைத்தான் தொடர்ந்து காலம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சர்வாதிகாரத்தின் கடைசி புகலிடம் தேசபக்தி என்கிற சாமுவேல் ஜான்சனினுடைய அந்த கூற்று நெடுங்காலமாக சர்வாதிகாரம் இப்படித்தான் நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அப்படி ஒரு சர்வாதிகார சம்பவம் நம்ம இந்தியாவுல 1975 ஜூன் 26 நடந்தது. அப்படி என்ன சர்வாதிகார சம்பவம் அது அப்படின்னா, ஒரு தனி மனிதன் தன்னுடைய தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாம அதை சமாளிக்கிற திராணி இல்லாத ஒரு சூழ்நிலையில தனக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய ஒன்றியம் என்கிற இந்த பெரிய நிலப்பரப்பை இருட்டுக்குள்ளாக்கி அதனுடைய ஜனநாயக தத்துவத்தை கோர தாண்டவம் ஆடுகிற ஒரு அற்புதமான பணியை, ஒரு அகற்ற வேண்டிய ஒரு செயலை ஒரு சம்பவக்கார சீமாட்டி செய்தார். அந்த சம்பவம் நெருக்கடி நிலை, அவசர நிலை என்று வர்ணிக்கப்படுகிற எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சியை செய்த சம்பவக்கார சீமாட்டி இன்றைய சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியினுடைய எதிர்நாயகி, அன்றைய இந்திய பாராளுமன்றத்தினுடைய பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி. நேருவின் மகள், ராஜீவ் காந்தியின் அம்மா, ராகுல் காந்தியின் பாட்டி, நமக்கெல்லாம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தன் கட்சியினுடைய பெயராக எடுத்துக்கொண்டு ஒரு காலத்தில் இந்தியாவை ஆட்சி செய்த அன்றைய பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி இன்றைய நம் சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியினுடைய எதிர்நாயகி. ஏன் இந்த எமர்ஜென்சி, இந்த அவசர நிலை உலகமெங்கிலும் இந்தியாவை எப்படி சுருக்கியது, இந்தியாவில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியது, இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஜென்ஜிக்களும் மில்லினியம் கிட்ஸுகளும் தெரிஞ்சுக்கணும்னா 1971 ரேபரேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போதான் எமர்ஜென்சியை பத்தி உங்களால விரிவா தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து எமர்ஜென்சி குறித்தும் அவசர நிலை குறித்தும் சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.